எனக்கு அருமையானவர்களே, மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே எங்களுடைய திருச்சபையிலே கணவன் மனைவிக்கான ஒரு 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 நாள் கருத்தரங்கை நாங்கள் வைத்திருந்தோம். எங்களோடு கூட அருமையான ஊழியக்காரர், கொழும்பு பகுதியிலிருந்து அருமையான ஊழியக்காரர் சகோதரன் இளங்குமரன் அவருடைய மனைவியும் எங்களோட வந்திருந்தார்கள். தேவன் அவரை இஎஸ் நிறுவனத்திலே உளவியல் சம்பந்தமான பல காரியங்களை அவரை பயன்படுத்தி வரதை நான் பார்க்குறேன். அது அநேகருக்கு ஆசீர்வாதம் இருந்தது. இன்றைக்கு அவர் எங்களோடு வந்திருந்தால் முக்கியமாக திருமண சம்பந்தமாக நிறைய காரியங்கள் நாங்கள் கலந்துரையாடினோம், பேசினோம். குடும்பங்கள், தனிநபர்கள் கலந்துரையாடினார்கள், அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஆசீர்வாதமாக இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு சபை நல்லா இருக்கணும் என்றால், இல்லாட்டி ஒரு சமுதாயம் நன்றாக இருக்கணும் என்றால், முதலாவது குடும்பங்கள் நன்றாயிருக்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகளாய் நன்றாயிருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள், எத்தனையோ திருச்சபைகள் இருக்கிறது. ஆனால் குடும்பங்கள் மத்தியிலே இன்றைக்கு நல்ல உறவில்லை. கணவனுக்கு இடையே மனைவிக்கு உறவில்லை. விவாகரத்து நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு அதிகமாக கிட்டத்தட்ட இலங்கையில் விவாகரத்து டிவோர்ஸ் நடக்குது. எப்போ கிட்டத்தட்ட 70% மேலே கிறிஸ்தவர்கள், அதாவது பேரளவு கிறிஸ்தவங்கள் அழைக்கலாம், ஆவிக்குரியவர்கள் சொல்லலாம், அநேகர் கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு இலங்கை ஆய்வில் சொல்லப்படுகிறது விவகாரத்து செய்கிறார்கள், டிவோர்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கு அதை பற்றி நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் குடும்பங்கள் பிரிந்து இருப்பது இந்த தீமைக்கு நல்லம். அதாவது ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் தான் அந்த திருச்சபை நல்லா இருக்கும். அந்த திருச்சபை நல்லா தான் அந்த சூழ்நிலை நல்லா இருக்கும். ஆனால் இன்றைய குடும்பங்களை சீரழிச்சா எல்லாமே போய்விடும். எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்தோம். அது இன்னொரு காரியங்களை பார்த்தோம். அது ஒப்பந்த திருமணமா இல்லாவிட்டால் உடன்படிக்கை திருமணமா? அதாவது உடன்படிக்கை திருமணம் என்றால் என்ன, ஒப்பந்த திருமணம் என்ன கொஞ்சம் விலகம் பார்த்தோம். ஒப்பந்த திருமணம் என்பது சட்டபூர்வமாக எனது அரசாங்க அனுமதியோடு கூட நியமிக்கப்பட்டு, இல்லாவிட்டால் கட்டாயத்தின் பேரில் பண ரீதியாக ஜாதி வேத வேற்று பார்த்து, உயர்வு தாழ்வு பார்த்து, பணம், சொத்து, சுகம், சீதனம், இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து செய்யப்படுறது ஒப்பந்த திருமணம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உடன்படிக்கை திருமணம் என்றால் அதற்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தையில், உதாரணம் சொல்லுமே, இப்போ ஒப்பந்த திருமணத்தில் 2 பேரும் விரும்பினா டிவோர்ஸ் ஆகலாம். ஆனால் உடன்படிக்கை திருமணம் அப்படி இல்லை. கர்த்தர் வார்த்தையில், கர்த்தர் சாட்சியாக இருக்க, கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு கவனமாக இருக்கு. ஏன்னா குடும்பத்தை உண்டாக்குனர் கர்த்தர். அவை உடன்படிக்கையும்படி, வார்த்தையும்படி, அன்பில், கீழ்ப்படிவில், தாழ்மையில், விட்டு கொடுப்பில், வாழ்நாள் எல்லாம் மரணம் பிரிக்கும் வரைக்கும் இருக்கிறது அந்த திருமண வாழ்க்கை என்று 2 விதமான திருமண வாழ்க்கையை பார்த்தோம். அதே நேரம் 5 விதமான காதல் மொழிகளை பார்த்தோம். 5 விதமான காதல் மொழிகள் எப்படி ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே, அதாவது அந்த காதல் மொழிகள் 5 லவ் லாங்குவேஜ் என்று சொல்லி இன்றைக்கு அதை பார்த்தோம். எப்படிப்பட்ட காரியங்களை ஒருவரை உற்சாகப்படுத்துவது, பரிசு கொடுப்பது, தொட்டு பேசுவது, சிலவில் விமர்சிக்காமல் இருப்பது, அவங்களை அவங்களை உயர்த்துவது, பல காரியங்களை பார்த்தோம். அதோடு கூட எப்படிப்பட்ட காரியங்களாலே இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை வருகிறது இல்லையா? தாங்கள் சரி என்று சொல்றதால, தாங்களே தடுப்பு சோறு போடுவதால, இன்னொரு கணவனை விமர்சிப்பதால, அவமானப்படுத்துவதால பல காரியங்களை பார்த்தோம். அதே நேரம் பாலியல் ரீதியான பிரச்சனைகள், இன்றைக்கு சர்வ ரீதியாய் அந்த பிரச்சனைகள் இருக்கிறதை நாங்கள் பார்த்தோம். அதோடு கூட ஒவ்வொருவருடைய உதாரணங்களையும் ஆலோசனைகளையும் கேட்டோம். அதோடு கூட பல குடும்பங்களை வந்திருந்தார்கள். திருமணம் முடித்திருந்தாலும் அவர்கள் இந்த அறிக்கையை சொல்லவில்லை. இன்றைக்கு பார்த்தோம், அந்த அறிக்கை மறுபடியும் 25 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம், 15 வருஷம் திருமணம் முடித்தவர்கள் தாங்கள் அன்றைக்கு திருமணம் முடித்த நாளில் கணவனை பார்த்து மனைவியை பார்த்த கணவனும் சொன்ன அந்த அறிக்கைகளை மறுபடியும் சொன்னபோது, மறுபடியும் ஒரு திருமணம் முடித்த ஒரு அனுபவம் அந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்ததை நாங்கள் பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த ஒளிவு நாளா முழுவதும் வாயிலாக நான் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு நாம் நம்முடைய திருமணத்தை, நம்முடைய கணவனை உறவை, நாம் பிரச்சனை வருவதை தடுப்பதையும், அதோடு இருக்கிற பிரச்சனையை தீர்வுண்டாக்குவதற்கும்
நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிற நேரம் நிச்சயமாகவே நம்மளோட குடும்பங்கள் சாதிக்கிற குடும்பங்களாய் மாறும், வெற்றியுள்ள குடும்பங்களாய் மாறும். அதோடு கூட எங்களோட வந்த அருமையான அந்த ஆசிரியர் இன்றைக்கு சில படிப்பினைகளை இதோடு நான் வீடியோ எடுத்திருக்கிறேன், இணைத்திருக்கிறேன். அதே நேரம் சில படங்களை இணைத்திருக்கிறேன். எங்களுடைய திருச்சபை மக்கள் கணவன் மனைவியாய் சொல்ல ஆலோசனைகள், அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு கொடுக்கப்பட்ட பதில்களை எடுத்திருக்கிறேன். நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய குடும்பங்களை நாம் கட்டி எழுப்புவோம். உங்களுடைய கணவன் மனைவி உறவிலே சந்தோஷமாய் சமாதான வாழ்வோம். ஏனென்றால் கர்த்தர் ஆதாமை ஏவாளையும் படைத்து அவர்களை ஆண்டவரின் திருமணத்தை ஏற்படுத்தி அவர்கள் சுகமுள்ள சமூகமதமான மற்றவர்கள் ஆசீர்வாதமான ஒரு நல்ல சந்ததியாக அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த பூமியில் வாழணும் அவருக்கு என்று சொல்லி தேவன் படைத்தார். ஆனால் தீமை என்பது அந்த குடும்பங்களை சீரழித்து டிவோர்ஸ் கொடுத்து பிரச்சனை உண்டாக்கி கணவனுக்கு உண்மை இல்லாமல் மனைவிக்கு உண்மை இல்லாமல் கணவன் பலவிதமான பிரச்சனைகள், இன்னொரு மூன்றாம் நபரும் அங்கே வந்து பல பிரச்சனை கொண்டு எத்தனை குடும்பங்கள் சிதறி இருக்கிறது. அவை கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இது பார்க்கிற அருமையானதனுடைய பிள்ளைகளை, ஊழியர்களை, விசுவாசிகளை, நம்முடைய குடும்பங்களை நாம் காப்போம். பிசாசுக்கு எந்த விதத்திலும் விடக்கூடாமல் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் இருக்கிறார். ஆமென். உங்களையும் அவர் நிறைவாக ஆஸ்வதிப்பார். உங்கள் குடும்பங்களுக்காக செபியுங்கள், பிரயாசப்படுங்கள், நேரம் ஒதுக்குங்கள். இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வி வந்தது. அதாவது 2 பேரும் வேலைக்கு போனால் எப்படி நம் ஒருவருக்கொருவர் நேரம் கொடுப்பது என்ற ஒரு கேள்வி வந்தது. மிகவும் ஆழமான ஒரு நல்ல பதில்களை ஆசிரியர் வழங்கினார். ஆகவே எங்கெங்கே பிரச்சனைக்கும் அதை சீர்படுத்தி நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவோம். ஒரு நல்ல வளமான கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டி எழுப்பி பூமியில சாட்சியா வாழ்வோம். கர்த்தர் நாமம் நம்மோட மகிமை அடையும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை தொடர்ந்து பாருங்கள். சில வேளை நீங்கள் இடையில விட்டுறாமல் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள், சில செய்திகளை, நான் சில படங்களை, வீடியோக்களை போட்டிருக்கிறேன். அதையும் கவனிங்க. முதல் சேனலுக்கு வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பேசியதை நீங்கள் தெரிவிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அதுதான் யதார்த்தம். அப்படி நான் ஒரு பெற்றோராக இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக நான் இருக்க முடியாது. தேவனுடைய சித்தத்தை செய்வது என்பது எல்லா சந்தர்ப்பத்திலும் எனக்கு அசௌகரியமாக இருக்கிற ஒன்றாக இருக்கவும் மாட்டார். தேங்க்யூ. வேற என்ன சொல்றேன்? ஓகே, எங்க சொல்லப்பட்டது? பைபிள் எங்க சொல்லப்பட்டது? மனைவியை கணவன் பாதுகாக்க வேண்டும். ஓகே, sorry, தீமோத்தேயுல சொல்லிருக்கு. ஓகே, ஓகே. நானும் என் மனைவியும் இன்னைக்கு வரும் பொழுது பஸ்ல வச்சு கழிப்போம். மனைவி என்பவள் அவன் இடத்தில் இருக்கணும். கணவன் என்பவன் அவனது இடத்தில் இருக்கணும். மனைவி கணவன் இடத்துலையோ அல்லது கணவன் மனைவி இடத்துலையோ போனா என்ன பிரச்சனை? கணவனுக்கு இருக்கின்ற தலைமைத்துவ பொறுப்பை கணவன் செய்யணும். மனைவிக்கு இருக்கின்ற மனைவி பொறுப்பை மனைவி செய்யணும். மனைவி கணவனுடைய பொறுப்பாகிய தலைமைத்துவத்துக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு, டிசிஷன் எடுக்கிறதுக்கு மனைவி போனான்னு சொன்னா அங்க வேதாந்தத்துக்குரிய திருமணம் அல்ல. அப்ப மனைவி பலவீனமான படினா
என்றால் தேவன் என்ன செய்திருக்கிறார்? கணவனை அவளுக்கு தலைவனாக நியமித்திருக்கிறார். ரைட்? அப்ப லீடர்ஷிப் பண்றது, தலைமைத்துவம் என்றது ஒரு குடும்பத்துல அழைப்புகள் எந்த தீர்மானமாக இருந்தாலும் அந்த தீர்மானம் யாரால் எடுக்கப்படும்? கணவனால் எடுக்கப்படும். ரெண்டு பேரும் கற்றுக்கொள்ளணும். எப்ப மனைவி தீர்மானம் எடுக்க ஆரம்பித்தாவோ அப்ப என்ன செய்யறா? பிரச்சனை விடுறா. எப்படி தெரியும் இருக்குது? நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த நாள்ல பாராட்டக்கூடிய விடயங்கள்ல நீங்க ஒருத்தரோட பாராட்டு வாய்ப்பை நாம எடுத்துக்கணும். கடைசியா அடுத்தது என்னது? பொழுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட கலாச்சாரத்துல கணவன் மனைவி உண்டா உட்கார்ந்து இருக்கிறது சில நேரம் இல்லை. அதுவும் கையை பிடிச்சிட்டு போனா அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதாவது கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய சாதாரண சூழல்ல கூட என்ன செய்யலாம்? ஒருவருக்கு தொடுதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவனை தட்டி கொடுப்பதுன்னு சொல்லுவாங்க, தைரியப்படுத்துன்னு சொல்லுவாங்க. ரைட்? அவளை ஆற்றுதல் என்று சொல்லுவோம். சில வார்த்தைகள் சொல்ல தேவை. நம்ம ஒருத்தர் தொடுதல் சாதாரணமாக இருப்பது ஆரோக்கியமான ஒரு உறவுக்கு வழிவகுக்கிறது. சில நேரம் சில உறவுகள்ல தாமத்திய உறவுல மட்டும்தான் ஒரு தொடுற வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர சாதாரணமான நேரங்கள்ல ஒருத்தருக்கு தொட்டு நடந்து கொள்வது குறைவு. ஆனால் நான் என்ன பிளாக் லாங்குவேஜ்ல அன்பு மொழியில தொடுகை தாம்பத்திய உறவுக்கு புறம்பே ஒரு தொடுகை இருப்பது ஆரோக்கியமானது என்று ஆய்வுகள் கூறுகிறது. தொடுகை முக்கியம். சில பேர் நான் வாழ்ற கலாச்சாரத்துல சில நேரம் அதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறான். நீங்க சும்மா ரோட்ல போற நேரம் கையை பிடிச்சிட்டு போனீங்கன்னு சொன்னா சில நேரம் மனைவிக்கு அது அசௌகரியமாக இருக்கலாம். அதுக்கு உணர்வாக இருந்து எது பொருத்தமான நேரமோ அந்த நேரங்களில் தொடுகையை மேற்கொள்வது எங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கிற இணைப்பை பலப்படுத்த முடியும். கடைசியாக குவாலிட்டி டைம், தரமான நேரம். என்ன தரமான நேரம்? இதெல்லாம் நிறைய பிரச்சனை. சரியான வேலை கொள்வது இருக்கிறோம். ரைட்? வீட்டுக்கு வேலை விட்டு வாரம், சாப்பிடுறோம், விதரைக்கு போறோம், காலையில் வெளியிடுறோம், வேலைக்கு போறோம், வாரம் சாப்பிடுறோம், விதரை செய்யறோம். சில நேரம் மனைவிக்கு என்ன நடக்குதுன்னு கணவனுக்கு தெரியாது, கணவனுக்கு என்ன நடக்குதுன்னு மனைவிக்கு தெரியாது என்றது எல்லாருக்கும் ஒரு விதத்தில் தெரியும். அன்பு என்ற சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்களுக்குள்ளே அன்பு என்றால் என்னென்ற ஒரு விளக்கம் எங்களுக்குள்ளே இருக்க முடியும். ஒருவர் மீது எங்களுக்கு அன்பு இருக்குது என்றத சில நேரம் நம்ம வித்தியாசமான முறைகளில் காட்ட முயற்சி பண்ணணும். ஆனால் அன்பு என்றதை இன்னொருவருக்கு காட்டக்கூடிய மிகப்பெரிய பரிசுதான் நேரம். எனக்கு நேரம் ஒருவருக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் எனக்கு அவர் மீது அன்பு இருக்கிறதா என்று கேள்வியை கேட்க வேண்டியவாங்க. எனக்கு அன்பு இருக்குமானால் நான் என்ன செய்வேன்? நேரம் கொடுப்பேன். சோ எங்களுக்கு நிறைய விஷயம், நிறைய வாழ்க்கையில் நிறைய முக்கியமான விடயங்கள் இருக்கலாம், வேலை பழக்கம் இருக்கலாம். ஆனால்
எனது உறவுக்கு நான் முதலிடம் கொடுக்கின்ற பொழுது எனது அன்பை நான் காட்டுவதற்கு ஒரே ஒரு வழி நேரமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்வேன்? நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த நாளைக்குரிய வேலையை வேலைக்கு போகணும், நம்ம சமைக்கிறதுக்குரிய வேலையை அன்றைக்கே செய்து வைக்கிறேன்னு சொன்னால் அதை கொஞ்சம் குயிக்காக நாங்கள் லேசியாக இருக்காமல் சில நாங்கள் குயிக்காக செய்கிற நேரத்தில் எங்களுக்கு அந்த டைம் மிச்சப்பட சான்ஸ். அப்படி என்ற வேலையை சில பிளான் பண்ணுற நேரம் அதுக்கு டைம் ஆகுது சான்ஸ். பிளான் பண்ணாமல் நாங்கள் இப்படி அப்படி கொண்டு போக நேரத்திலே நமக்கு டைம் குறைவாக வர சான்ஸ். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 32ஆம் மாதிரி நாமளும் சொல்வது பேசிக்கான மூலம் இருக்கிறவருடைய தன் மனைவியை தள்ள உள்ளதோட நம்மளுடைய விவசாயம் செய்யாது. அவளை கல்யாணம் பண்ணி விவசாயம் இது வந்து தற்காலத்தில் எப்படி அவங்க வாழ்க்கை கல்யாணம் பேச்சாளர் மாறணும். வெளியில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு அல்லது கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒரு ஆள் அவருடைய உறவுடைய துரோகம் பண்ணினால் அவர்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்படி விவாகரத்து செய்தால் அவர் உயிரோடு இருக்கும் அளவு விவாகரத்து செய்தவர் விவாகம் எப்படி அவர் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவர் விவாகம் செய்ய முடியாது. அப்படி விவாகம் பண்ணினால் அவர் என்ன செய்கிறார்? அவர் குற்றவாளியார். எனவே தேவனுடைய சபையில் இருக்கின்ற ஒழுங்கின்படி கணவனோ மனைவி விவசாயத்தில் பிடிபட்டு அவர்கள் கொஞ்ச காலம் விலகி இருப்பது நல்லது. அவர்கள் உறவை திரும்ப சீர்படுத்திக் கொள்ளும் வரை அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறது. அவர்கள் திரும்பவும் அந்த உறவை உருவாக்கி கொடுத்து பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். அவர் விவசாயம் அவர் மறைத்து போவார் அல்லது அவள் மறைத்து போவார் சொன்னால் அவர் திரும்ப வேற ஒரு கல்யாணம் முடியும். அவர் திருமணம் முடிச்சிட்டாரண்டா, அவர் மறிக்கல. அவர் திருமணம் முடிச்சார். இப்ப நான் விசுவாசியா இருந்தேன்னு சொன்னா, எந்த மனைவி இன்னொருத்தரோட விவாகத்துக்கு போயிட்டான்னு சொன்னா, அவ உயிரோடு இருக்க வரைக்கும் நான் திருமணம் முடிக்கிறேன். ஒரு வழியில் வாழ்க்கை போனாலும் அவர் ஏற்றுக்கொள்ளும். இப்ப எங்களுக்கு சில விஷயங்கள் நாங்கள் வேதத்தின் படி அவர் வேறொரு திருமணம் முடிச்சாலும் அவள் உயிரோடு இருக்க மட்டும் நான் விசுவாசி இருக்கிற நான் இன்னொரு திருமணத்துக்கு போக முடியும். நான் விசுவாசி இல்லாதவனா இருந்தார் நான் வேற திருமணத்துக்கு போகலாம். வெரி டிஃபிகல்ட், கஷ்டமான ஒரு விஷயம். நான் வேறொரு திருமணத்துக்கு போய் வேறொரு ஆளுநர் திருமணம் முடித்து இவள் இருக்கின்றதுக்கு இவள் விசுவாசியாக இருப்பாரா? இவள் வேறொரு திருமணத்துக்கு போக முடியாது. அப்படியானால் இவள் விவசாயம் செய்கிறவளா இருப்பார். ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சிட்டாங்கன்னு வேற வேற ஆக்கள் 2 பேரும் திருமணம் முடிச்சாங்கன்னு அது அப்படி நடக்கிற வாய்ப்பு உலகத்தில் நிறைய இருக்கு. ஆனால் அது கிறிஸ்தவ உபதேசத்தின் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தேவனுடைய சித்தம் அதில் இருக்கப்பட மாட்டார். அடுத்தது தகுதி பார்த்தல்.
தகுதி பார்ப்பாங்க. தகுதி பார்க்கறதுனா அவங்க ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க. கல்யாணம் முடிக்க போகிற இடம் சிறிதான இடத்துல மாப்பிள்ளை ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க. இன்னொரு சிறிதான இடத்துல இருக்கு. அப்படியான ஒரு கட்டம் இருக்கு. அடுத்தது கட்டாய திருமணம், கட்டாயப்படுத்துறது. இவரை தான் முடிக்கணும், இவரை தான் முடிக்கணும், கட்டாயப்படுத்து. அடுத்தது ஜாதி வேற்றுமை இருக்குது. நாங்கள் இருந்த ஜாதி இங்கே இருக்குது. அப்படியான ஜாதி வேற்றுமை அது அவனுடைய எதிர்பார்ப்புகள் கூடுதலாக எதிர்பார்ப்புகள் என்றால் பணத்தில் இருக்கும், தங்கத்தில் கோல்டுகள் இருக்கும். அப்படி எதிர்பார்ப்புகள் கூடுதலாக இருக்கும். அடுத்து கொடுக்கல் வாங்கல் சரியான அந்த முறையாக இருக்காது. ஒரு பேச்சு மக பேச்சு அப்படி மாறுதலான பேச்சுகள் இருக்கும். அடுத்தது முரண்பாடுகள் ஏற்படும். கூடுதல் அநேக முரண்பாடுகள் ஏற்படும். 2 பேரும் முரண்பாடுகள் ஏற்படும். அடுத்தது வயதுகளில் பார்க்க மாட்டாங்க. வயதில் பார்க்க மாட்டாங்க. காசு இருக்குன்னா அந்தபடி எனக்கு 40 வயசு இருந்தாலும் ஒரு 20 வயசுக்குள்ளே திருமணம் இருக்கும். அதே மாதிரி ஒரு 30 வயசுக்குள்ளே 20 வயசுப்படி அந்த திருமணம் செய்து கொடுப்பாங்க. அந்த பணம் காசு இருந்தால். அதே மாதிரி வேறுபட்ட சிந்தனைகள் இருக்கும். வேறுபட்ட சிந்தனைகள் அனைவரும் இருக்கும். அது ஒப்பந்த திருமணத்தின் பண்புகள். உடன்படிக்கை திருமணத்தின் பண்புகள் இருக்குன்னா தேவனுடைய சித்தம் அதில் நிறைவாயிருக்கும். ஊழியக்கார பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய பேச்சுகள் அந்த இடத்துல நிறைவான முறையில் நடைபெறும். அதுக்கு அந்த இடத்துல சமாதானம் கூடுதலாக இருக்கும். தேவனுடைய சமாதானம் கூடுதலாக இருக்கும். அவங்க தகுதி எதிர்பார்ப்புகள் பார்க்க மாட்டாங்க. ஜாதி மத வேற்றுமை இல்லாமல் இருக்கிறது. ஜாதி அந்த சாதி சந்தை எதிர்பார்க்கிறது இல்லாமல் இருக்குது. அடுத்தது ஒழுங்கமைப்பு இடத்துல சீராகி, ஒழுங்கமைப்புகள் சீராகி. அந்த முரண்பாடு அவனத்துல வராது. தேவனுடைய அந்த உடன்படிக்கையில் முரண்பாடு வராது. பேச்சுவார்த்தை அடிப்படையில் அந்த இடத்துல எல்லாம் நடத்தப்படும். பேச்சுவார்த்தை அடிப்படையில் எல்லாம் நடத்தப்படும். நிறைவான அன்பு அந்த இடத்துல இருக்கும். நிறைவான அன்பு அந்த இடத்துல இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல நிறைவாக காணப்படும். உடன்படிக்கை திருமணத்தின் பண்புகள். உடன்படிக்கை செய்து கொள்ளுகிற 2 சாராருக்கும் பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்கும். 2 பேருக்கு வெவ்வேறுபட்ட நம்பிக்கைகள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரைட். 2 திருமணத்தையும் ஒரே பார்வையில் பார்க்கலாம். முதலாவது ஒப்பந்தம், அடுத்தது உடன்படிக்கை. ஒப்பந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் செய்ய விரும்புகிற 2 பேர், ஆணும் பெண்ணும், அவங்க 2 பேருக்கும் விருப்பம் இருந்தால் அவங்க தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் அதே இது ஒரு உடன்படிக்கை திருமணமாக இருந்தால் அவர்களுக்கு முதல் சபையினுடைய சாட்சிகள், பெற்றோருடைய விருப்பம், அதேபோல் சபை போதவர்களுடைய அனுமதி, சபை ஜனங்களுடைய நற்சாட்சிகள் என பல விடயங்கள் அந்த திருமணத்தில் பார்க்கணும். ஆனால் உடன்படிக்கை திருமணத்தை பொறுத்தவரை விருப்பம் வேண்டாம், சரி அது யாராக இருந்தாலும் தாராளமாக அவங்க திருமணத்தை முடிச்சுட்டு வைத்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. 2வது திருமண உறவில் உள்ளவர்கள் அவங்க உடன்படிக்கை திருமணத்தில் விரும்பினா வாழலாம். ஒப்பந்த திருமணத்தில் அவங்க விரும்பினா வாழலாம். ஆனால் இங்கே உடன்படிக்கை திருமணத்தில் பார்த்தா தேவன் வேதம் சொல்லுகிறபடி தேவன் நினைத்தாரன்னா விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி மரணம் பிரிக்கிறவங்க வாழ்ந்துதான் ஆகணும். அது 2 கடையில் இருக்கிற ஒரு வித்தியாசம். 3வது இந்த ஒப்பந்த திருமணத்தில் வெளிப்பிரகாரமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனையோடு இருப்பாங்க, கருத்து முரண்பாடுகள் இருக்கும், பலவிதமான சிக்கல்கள் இருக்கும். ஆனால் வெளியில் ஒரு திருமணங்களோ ஒரு பிறந்த நாள்களோ ஒரு சபைக்கோ அவர்கள் ஒன்றாய் வந்து போவார்கள். ஆனால் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் உடன்படிக்கை திருமணத்தில் பார்த்தா வேதம் சொல்லுகிறபடி உள்ளார்த்த வாழ்க்கை, ஒருவர் நேசிக்கிறார்களா, ஒருவர் அன்பாக இருக்கிறார்களா, ஒருவர் மேல் ஒருவர் கரிசனையாக இருக்கிறார்கள் என்பதை உடன்படிக்கை திருமணத்தான். அடுத்தது இதில் அத்தனை விஷயங்கள் உடன்படிக்கை சொல்ல ஒப்பந்த திருமணத்தை பொறுத்தளவில் எல்லாம் கட்டாயத்தின் அடிப்படையில் நடக்கும். ஏதாவது ஒரு இடத்துல கூட்டி போகிறதா இருக்கலாம், ஏதாவது வாங்கி கொடுக்கிறதா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல போய் வருகிறதா இருக்கலாம். அதை என்ன நினைப்பாங்க, நம்ம போய் வரணும் கட்டாயத்தின் அடிப்படையில் இருக்கும். ஆனால் இந்த உடன்படிக்கை திருமணத்தில் பார்த்தா வேதம் சொல்லுகிறபடி அது தேவ சித்தத்தின் மனத்தில் அத்தனை காரியம் மன விருப்பத்தின்படி நடக்கும். நான் இப்போ பேர்த்தைக்கு கட்டாயத்தின்படி வேண்டி கொடுக்க மாட்டேன். உடன்படிக்கை திருமணமாக இருந்தால் அது விருப்பத்தின்படி, அது என்னுடைய மனைவி, என்னுடைய சரீரம், நான் அவர்களை பார்க்க வேண்டும். இப்போ சில பேர் வியாதியாக இருந்தால் வைத்தியசாலை கொண்டு வராங்கன்னா கட்டாயம். ஆனால் அந்த உடன்படிக்கை திருமணமாக இருந்தால் எதை சொல்லுகிறபடி அந்த பவுல்களில் சொல்கிறாரு, உங்கள் சரீரங்களை நீங்கள் நேசிக்கிறது போல மனைவியை நேசிக்கணும். அப்போ இது இந்த உடன்படிக்கை திருமணத்தில். அடுத்தது
இந்த ஒப்பந்த திருமணத்தில் பார்த்தா சில நேரம் மேகாதிபத்தியம் என்ற ஒரு விஷயம் வரலாம், அல்லது என்னது இப்போ வேதத்தின் அடிப்படையில் கணவன் தான் தலை என்றாலும் சில நேரங்களில் சில அதிகாரங்கள் குடும்பத்தில் சமநிலைமையாக இருப்பது ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும். ஏகாதிபத்தியம் நாங்கள் மென்ஷன் பண்ண வரணும்னா இப்போ சில மனைவிமார் சொல்லுவாங்க, நான் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சில இடத்துல கணவன்மார் சொல்லுவாங்க, நான் எங்கேயும் போன எத்தனை மணிக்கு போவேன் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஆனால் அந்த உடன்படிக்கை திருமணத்தில் அப்படி இல்லாமல் சமத்துவம் என்பது ஏனெண்டா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பாங்க, பரிந்துணர்வுக்கு பேசுகிறதுனால சமத்துவம் என்பது இந்த உடன்படிக்கை திருமணத்தில் தான் இருக்கு. அடுத்தது இப்படித்தான் குடும்பங்கள் என்ற நேரம் பிரச்சனைகள் சிக்கல்கள் வாங்கிறது சாதாரணம். இந்த ஒப்பந்த திருமணத்தை பொறுத்தளவில் அவர்களுடைய மேலான ஒரு அதிகாரம், மேலான ஒரு இடம் என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற கணவனாக தான் இருப்பார். இப்போ ஒரு பிரச்சனை வருது, மனைவிக்கு அடிப்பார், பிரச்சனை செய்வார், முடிச்சுட்டு போயிடுவார். ரெண்டாவது மூணாவதாக மேலான ஒரு அதிகாரம் என்றது இருக்காது. ஆனால் இந்த உடன்படிக்கை திருமணம் என்று வரக்குள்ள அங்கே மேலான ஒரு அதிகாரம் இருக்குது. அது ரெண்டு வகைப்படும். ஒன்று தேவன் இருப்பார், அந்த கணவன் அந்த குடும்பத்தினுடைய தலையாக இருந்தாலும் மேலான அதிகாரத்தோடு தேவன் இருப்பார். சில நேரம் தேவ ஆவியானவரை அந்த குடும்பத்தில் பேசக்கூட நீ இப்படி செய்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரசங்கம் பேசும். ரெண்டாவது அங்கே அந்த உடன்படிக்கை திருமணத்தில் வருகிற சபையினுடைய போதகர் அல்லது அங்கே இருக்கிற யாராவது ஒரு ஆலோசகராக யாராவது ஒருவராக இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எடுத்தா பிடிச்சாமட்டா எல்லாம் அவங்க தான் மேலான ஒரு அதிகாரம் ஒரு ஆளுமை ஒரு பயம் வராது, தனக்கு மேலே யாருமே இல்லை என்ற ஒரு எண்ணம். ஆனால் இங்கே பொறுத்த அளவில் தேவன் இருப்பார், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருப்பாங்க, அந்த ஆவியானவர் இருப்பார் என்ற அந்த இருதயம் இருக்கிறதுனால ஒரு வித்தியாசம் வரும். அடுத்தது கீழ்ப்படிந்து என்ன நேர்ந்தாலும் பிரியாமல் இறுதி வரை அன்புடன் வாழுதல் உடன்படிக்கை திருமணம். இந்த குணாதிசயங்கள் அன்பு, இந்த அன்பு வந்து பார்க்கணும்னா அந்த அன்புல எல்லாமே நம்ம படித்த மாதிரிக்கு அதில் ஒரு மனமகிழ்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு தொடுதல் இருக்கும், ஒரு பரிசு கொடுத்தல் இருக்கும், ஒருவரை தட்டி கொடுக்குறது, பாராட்டுறது எல்லாமே அந்த அன்புல அடங்கி மற்றது தெரியும். மற்ற ஒருவர் வார்த்தைக்கு ஒருவர் நாங்கள் கீழ்படுத்தி நடப்போம், மற்ற ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் பிரச்சனைகள் வரைக்குள்ள விட்டு கொடுப்போம், மற்றது ஒருவருடன் பாராட்டுவோம். எந்த சூழ்நிலையிலையும் எப்படி பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கி கொண்டு அந்த அன்பை என்ன செய்யணும்னு சொன்னால் இறுதி மட்டும் பிரியாமல் அதான் வந்து ஒரு உடன்படிக்கை ஒரு திருமணம். இங்கே வந்து தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், சமாதானம் இருக்கும், தேவ சித்தத்தோட அவங்க அந்த திருமணம் செய்யணும். ஒப்பந்த திருமணம்னு சொல்றது சமுதாயத்துக்காக கணவன் மனைவியாக வாழுதல். ஆனா இங்க வந்து அந்த உண்மையான நேசம் இருக்காது. ஆரம்ப காலத்துல அந்த அன்பு இருக்கும், ஆனா காலப்போக்கில் அந்த அன்பு வந்து இருக்காது. இதை குணாதிசயத்தை பார்த்து சொன்னா குடும்ப கௌரவங்களுக்காக என்ன செய்வாங்கன்னா திருமணம் பண்ணி கொள்வாங்க, பணத்துக்காக திருமணம் பண்ணி கொள்வாங்க, மற்ற அழகுக்காக திருமணம் பண்ணி கொள்வாங்க, மற்ற பெற்றோர வார்த்தையை கீழ்படியோடு கட்டுப்படம் பதவிகளுக்காக பண்ணி கொடுப்பாங்க, ஏற்றத்தாழ்வுகள் பார்த்து சாதி அடிப்படையில் கட்டாயமாக பண்ணி கொடுப்பாங்க. மற்றது அங்கே சண்டைகள் புறங்கூறுதல்கள் அதிகமாக வரும். இங்கே வந்து விட்டு கொடுத்தல் அப்படியான பண்புகள் வராது. மற்றது துரோகம் கட்டாயம் இருக்கும். அழகான கிளிபோட மனைவி இருந்தாலும் குரங்குவோட பப்பாட்டி கொண்டு கட்டாயம் இங்கே வந்து தேவ சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, நிம்மதி இருக்காது, தேவனுடைய சித்தம் இருக்காது. இதில் நிலைமை எப்படியா சொல்லுங்கன்னா இலங்கை மேலாது கட்டை மேலாதுன்ற ஒரு நிலைமையில இந்த குடும்பம் காணப்படும். நாங்கள் முதலாவது சட்ட ரீதியானது ஒப்பந்த திருமணம் வந்து சட்ட ரீதியானது. ஆனால் உடன்படிக்கை திருமணம் சட்டத்துக்குள்ள வந்தாலும் அதையும் தாண்டி அன்பிலும் விசுவாசத்திலும் இந்த வார்த்தையிலும் கட்டுப்பட்டுக்கூடிய ஒன்று. நான் பட்டியது போல கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல கணவன் மனைவி ஒருத்தர் நேசிக்கும் என்ற அடிப்படையில் அதை சொல்கிறது. அடுத்து நாம் விவாதம் பெறக்கூடியது ஒப்பந்த திருமணம். ஆனால் உடன்படிக்கை திருமணத்தில் அது கிடையாது. நாங்கள் படித்த அடிப்படையில் தெய்வ மனிதர் பிரிக்காதுக்கு கடவுள்னு சொல்லப்பட்டிருக்குது. அதை அவர் சொல்லிட்டார், விருப்பம் போல வாழ்க்கை அமைக்கலாம், வாழ்க்கைப்படி எப்படின்னா வாழ்க்கை அமைச்சு போகலாம். உடன்படிக்கை திருமணம் செய்கிறவங்க வாழ்க்கை அமைக்க முடியாது. அதுக்கான ஒழுங்கு விதிமுறைகள் இருக்கிறது, அதை அவங்க கடைபிடிச்சாங்க கட்டாயம். அது ரெண்டு விஷயம் நாங்கள் சேர்த்து பண்ண முடியாது. என்றால் இந்த ஒப்பந்த திருமணம் செய்கிறவங்க வந்து இதுவரை அந்நிய ஒழுங்கு திருமணம், அதனால் அந்த சந்ததி வந்து கருத்துக்கு இல்லாத வழிமுறையை போட்ட வாய்ப்பும் நம்ம உடம்படிகள் வார அதை கட்டாயம் பார்ப்பாங்க.
இது அந்நியமாக அந்த சேர்க்கலாம் இது முடிக்கலாம் அதனால் அந்நிய திருமணம் வந்து ஒப்பந்தக்காரர்கள் அதை பெருசாக கவனத்தில் கொள்ள மாட்டாங்க. ஆனால் உடன்படிக்கை வர நேரம் கண்டிப்பாக நாங்கள் கவனத்தில் எடுப்போம். அடுத்து வந்து ஒப்பந்த திருமணம் செய்கிறவங்க வந்து இன்றைக்கு டிமாண்ட் பண்ணுவாங்க, சீதனம் பண்ணுறது டிமாண்ட் பண்ணுவாங்க. எங்களுக்குள்ள டாக்டர் இன்ஜினியர் உள்ள தகவல். ஆனால் உடன்படிக்கைக்குள்ள வர நேரம் வந்து அதை எதிர்பார்க்கப்பட மாட்டார். அது அவங்க விருப்பப்படி செய்தாலும் அந்த அன்பின் அடிப்படையில் இருக்கிறதுனால அவங்க அதற்குரிய அந்த ஒரு வரையறை ஒன்றோட அவங்க செய்து முடிப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த உடன்படிக்கை வார்த்தைக்கு படி செய்கிறதுனால. அடுத்தது ஒப்பந்த திருமணத்துக்கு வந்து 2 பேர் போகும். அவங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் பண்ணி அவங்க கூட போயிட்டுருக்கலாம். ஆனால் உடன்படிக்கை திருமணத்துக்கு அப்படி இருக்க முடியாது. அந்த சபதை அவங்களோட சாட்சி அவங்களோட வாழ்க்கை அவங்க ஒழுங்கில்லாத அவங்க காண்பித்து திருமணத்தின் சபதை இதை நாங்கள் எழுத சொல்லப்படாது. நாங்கள் ஓகே, தேங்க்யூ. சாட்சியாக இருக்கு. அப்போ தேவனே சாட்சியாக இருப்பார்கள். அந்த திருமணம் நாங்கள் நினைச்ச மாதிரி அந்த திருமணத்தை கொண்டு நடத்த முடியாது. யார் நினைச்ச மாதிரி செய்யணும்? அவருடைய அழகின்படி, அவருடைய நிபந்தனைகளின்படி, அவருடைய உபதேசத்தின்படி, அவருடைய வழிகாட்டலின்படி, அவருடைய ஆசீர்வாதத்தின்படி, அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய பாதுகாப்பின்படி, அவருடைய அன்பின்படி, அவரை போன்று நாங்கள் இருந்தால் அந்த திருமண வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும். ஓகே, உடன்படிக்கையின் மனைவி, சும்மா மனைவி இல்லை, உடன்படிக்கையின் மனைவி. நீங்க கடவுளை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் வந்து இஸ் a God of covenants. உடன்படிக்கையின் திருமணம் பார்க்க, ரைட்? அவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டார், ஆதாமோடு மேவாரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார், ரைட்? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களோடு அவர் புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அவர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறபடினால் அவர் உடன்படிக்கையின் திருமணத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர் எங்களோடு செய்து கொள்ளுகின்ற நித்திய வாழ்க்கைக்காக செய்து கொள்ளுகின்ற அவர் மூலமாக ரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு இருக்கிற மீட்பை எங்களுக்கு கொடுப்பதற்காக செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இந்த உலகத்தில் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கென்று, அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கென்று திருமணம் என்கின்ற ஒழுங்கை அவர் உடன்படிக்கை மூலம் செய்ய. எனவே இது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். எங்களுக்கு பாக்கியம் என்று சொல்லும் பொழுதே வெறும் பாக்கியம் மட்டுமல்ல, எங்களுக்கு பெரும் பொறுப்பும் இருக்கிறது. திருமணம் என்பது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தனித்து நிறைவேற்ற முடியாது. நாங்கள் தினமும் அவருடைய வார்த்தையின்படி அவருக்கு கீழ்ப்படிந்து எங்களை புதுப்பித்துக் கொண்டு, எங்கள் உறவை புதுப்பித்துக் கொண்டு நாங்கள் வாழ வேண்டும். முக்கியமான விஷயம் என்னென்றால் forgiveness. என்னது? மன்னிப்பு. நாங்கள் எல்லாரும் பலவீனம். ஒரு சிறந்த வேதாகம ஆசிரியராக இருக்கலாம் அல்லது ஊழியராக இருக்கலாம். நாங்கள் எல்லோரும் பலவீனமாக எங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற கிறிஸ்தவ வாழ்க்கைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கின்படி அதுதான் எங்களுக்கு ஆரோக்கியம், பாதுகாப்பு. எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு வெளியே பாதுகாப்பு. எங்களுக்கு இருக்கின்ற அதிகாரமும் நாங்கள் எந்த அதிகாரமும் எந்த அதிகாரத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று பார்த்தால் ஆண்டவருடைய வார்த்தைகள் மட்டும்தான் அது இருக்கிறது. இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கா? ஆனபடியாக நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு உடன்படிக்கையை உறவை எங்களுக்கு தந்திருக்கார். அதற்கு நாங்கள் அவர் தான் அதற்கு காரணம். நாங்கள் இருக்கிற சொன்னது போல உடன்படிக்கைக்கு நிபந்தனைகள் கிடையாது. ஆனால் ஒப்பந்தத்துக்கு நிபந்தனைகள் இருக்கு. வர்றதுல லாபம் உனக்கு 50%, எனக்கு 50%. உனக்கு லாபம் 50%, எனக்கு 50%.
தச்சமை நீ 50-60 எடுத்துட்டு சொன்னா உடன்படிக்கை என்ன செய்யலாம்? சரி, ஒப்பந்தத்தை என்ன செய்யலாம்? ரத்து பண்ணிடும். ஆனா ஒப்பந்தத்துல ரத்து பண்றதுக்கு வாய்ப்பே அங்க 50-50 கிடையாது. 50-50 இல்ல உடன்படிக்கை. அங்க என்ன இருக்கு? 100 வின். உனக்கும் லாபம் எனக்கும் லாபம் 100%. நீ 50% செய், நான் 50% செய். இப்போ பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் வந்து இங்கே இலங்கையில் பிஸ்னஸ் பண்ண போகிறாருன்னா, அவர் வெளிநாட்டிலிருந்து வாரம் 56% போடணும், நான் 44% போடணும். இதுதான் கான்ட்ராக்ட். ஆனால் தேவனுடைய திருமணத்துக்குள்ள, தேவனுடைய உடன்படிக்கை திருமணத்துக்குள்ள அந்த பெர்சன்டேஜ் கிடையாது. 100%. நீ 100% தந்தாதான் 100% தருவேன் அப்படின்னு என்ன நடந்துரும்? அது உடன்படிக்கை திருமணமா இருக்காது. கணவன் இதை செய்தாதான் நான் செய்வேன், கணவன் என்ன நேசித்தாதான் நான் கீழ்ப்படிவேன், அவன் கீழ்ப்படிந்தாதான் நான் நேசிப்பேன். நோ டிமாண்ட்ஸ். You all understand like that? So, உடன்படிக்கை என்பது வாழ்நாள் முழுவதற்கும் செய்யப்படுகிற எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் எதை செய்வதற்காக உடன்படுகிறேனோ அதற்காக நான் உடன்படிக்கிறான். ரட்சிப்பை எனக்கு கொடுப்பதற்காக யார் உடன்படிக்கை செய்து கொள்றது? என்னோட தேவன் செய்து கொள்றது. தேவன் எனக்கு செய்ததற்காக உடன்படிக்கை செய்து கொண்டாரா, நான் தேவனுக்கு செய்ததற்காக உடன்படிக்கை செய்து கொண்டாரா? தேவன் எனக்கு செய்வது. நான் உடன்படிக்கை திருமணத்துக்குள்ள வாரான்னு சொன்னால், நான் மனைவிக்காக நான் எப்படி வாழ போகிறேன், நான் கணவனுக்காக எப்படி வாழப் போகிறேன் என்பதற்குரிய உடன்படிக்கை தானே அல்ல. தவிர நீ இதை செய்தினா நான் இப்படி செய்வேன், நீ இப்படி இருந்தினா நான் எப்படி இருப்பேன் என்றது உடன்படிக்கை திருமணம். எனவே இப்போ சில வினாடிகள் அவங்களுக்கு எந்த திருமணம் இத்தனை வருஷம், எந்த திருமணம் இப்படிப்பட்டதாக இருந்தது? உடன்படிக்கையா அல்லது என்னை நீங்க உங்களோட திருமணத்தை குறித்து யோசித்து, சில நேரம் இந்த நாள்ல உங்களோட திருமணம் உடன்படிக்கை திருமணமாக இருக்க வேணும் என்று விரும்பினீர்கள், அல்லது ஒப்பந்த திருமணத்துக்குரிய பண்புகள் தான் இந்த திருமணத்துக்குள்ள அதிகம் இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, இன்றைய நாள்ல உங்களோட திருமணத்தை புதுப்பித்துக் கொள்றது, உடன்படிக்கை திருமணமாக புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக எனவே ஒரு சில வினாடிகள் நீங்கள் இடத்தில் யோசிப்பாருங்க.
நாங்கள் இந்த நாள்